மிங்கு மயில் ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சுன்னு முன்னு அப்படிங்கிற 2 பறவைகள் அங்க வந்துச்சு. மிங்கு மாமா, எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்களேன். நீங்க சொல்ற கதையெல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சரிங்க பசங்களா, நான் எந்த மாதிரி கதையை இன்னைக்கு சொல்ல போறேன்னா, அதால உங்களுக்கு நம்ம பயம் கூட ஒரு சமயத்துல நமக்கு உதவியா இருக்குன்னு தெரிய வரும். கேளுங்க. ஒரு கிளி இருந்துச்சு. அதோட பேரு சேர்கோட். ஆனா அது எப்ப பிறந்துச்சோ அப்பல இருந்து அதுக்கு கஷ்டம் மட்டும்தான். அது என்ன கஷ்டம் மாமா? பொறுமையா இருங்க, சொல்றேன். இப்படி நடுவுல நீங்க பேசவே கூடாது. நான் இவகிட்ட சொல்லிருக்கேன், மாமா கதை சொல்லும் போது குறுக்க போய் பேசக்கூடாதுன்னு. அந்த கிளியோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைனா, அது எப்ப பிறந்துச்சோ அப்பல இருந்து பேச முடியாது. அதுக்கு பேச வராது. ஒரு நாள் மரத்தோட கிளையில உட்காந்து இருந்துச்சு. அக்க பக்கத்துல வேற குருவி எல்லாம் இருந்துச்சு. இந்த குருவி நல்ல நல்ல பழத்தை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே எனக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பறவை கிளிய பார்த்து சொல்லுச்சு, அடே பாருங்க பாருங்க, இந்த கிளிய பாருங்கடா. இந்த கிளிக்கு பேசவே வராது. நான் முறையா பேச முடியாத கிளிய பார்த்துக்கிட்ட இருக்க. இந்த மாதிரி கிளியும் இருக்குமா? செர்குட், என்னடா பாக்குற? உனக்கும் இந்த மாதிரி பழம் வேணுமா? சரி, இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, இந்தா. அந்த கிளி பழத்தை வாங்குறதுக்காக முன்னாடி வந்துச்சு. ஆனா அந்த பறவை பழத்தை பின்னாடி இழுத்துக்குச்சு. ஆசை தோசை அப்பள வடை. சரி, ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். உன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படி சொல்லி எல்லா பறவைகளும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பாவம் கிளி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பறந்து இன்னொரு மரத்துக்கு போயிடுச்சு.